நம்ம எல்லாருக்குமே சனி லியோன்றவங்கள ஒரு இந்தியன் ஆக்ட்ரஸாக தெரியும், ஒரு டான்ஸராக தெரியும், இன்னும் சிலருக்கு ஒரு மாடலாக தெரியும், இன்னும் சிலருக்கு அவங்கள ஒரு பானோகிராஃபி ஆக்டராக கூட தெரியும், இன்னும் சிலருக்கு சன்னி லியோன்னு சொன்னாங்க. அப்போ சன்னி லியோன் யாரும் தெரியாது எனக்கு. அது மட்டும் இல்லாத சனி லியோன்னு அவங்களுக்கு இருக்கக்கூடிய டார்க் சைடு, அதாவது நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே கண்டிப்பாக கருப்பு பக்கங்கள்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி சனி லியோன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய டார்க் சைடு. அது மட்டும் இல்லாத அவங்க இன்னைக்கு வரைக்கும் ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற ரெண்டு விஷயம், ரொம்பவே முக்கியமாக பிக் பாஸுக்கும் சனி லியோனுக்கும் ஒரு மிகப்பெரிய சம்மந்தம் இருக்குதுன்ட்டு நான் சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஐ ஹோப் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது கண்டிப்பாக அவங்க மேலே இருக்க தாட்ஸ் உங்களுக்கு மாற சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாத அவங்க மேலே ஒரு ரெஸ்பெக்டே வர வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு மோட்டிவேஷனலாவோ இன்ஸ்பிரேஷனலாவோ எதா வேணாலும் இருக்கலாம். கண்டிப்பா அதுக்கு இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும். ஸோ ரொம்ப வளவலன்னு இருக்காத தி அன்டில் ஸ்டோரி ஆஃப் சனி லியோன் இந்த வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம். இப்போ சனி லியோன்றவங்க ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸாகவும் எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு பர்சனா இருக்கிறாங்க. அதுவே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எது அந்த ஃபேமஸை கொடுத்ததுன்ட்டு கேட்டீங்கன்னா, நான் இந்த வீடியோ இன்ட்ரோலயே சொல்லியிருப்பேன், பிக் பாஸுக்கும் சனி லியோனுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்குதுன்ட்டு. ஸோ அதை பத்தி தான் இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ பிக் பாஸ் இங்க எப்படி ஒரு மிகப்பெரிய ஷோவா இருக்கும், அதே மாதிரி தான் இந்தியிலையும் இதை விட மிகப்பெரிய ஷோ அது பிக் பாஸ்ன்றது. இப்படி நடக்கக்கூடிய இந்தி பிக் பாஸ்ல 2011 5th சீசன்ல ஒரு பாதி முடிஞ்ச ஒரு ஷோல பாத்தீங்கன்னா வைல்டு கார்டு என்ட்ரியா வராங்க. அவங்க வேற யாரும் இல்ல, சனி லியோன்றவங்க தான். அப்படி என்ட்ரி கொடுக்குற சனி லியோன் கிட்ட நீங்க யாரு, ஸோ இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தீங்க கேட்கும் போது, நான் வந்து அமெரிக்கால ஒரு ஆக்ட்ரஸ் ஒரு மாடலா இருந்தேன்ட்டு அவங்க சொல்றாங்க. ஸோ இதை பார்த்த பசங்க எல்லாருமே இவங்க கிட்ட வந்து ஃப்ளோட் பண்றது அந்த மாதிரி இருக்காங்க. இவங்களும் ரொம்பவே யதார்த்தமா எல்லாருக்கிட்டையும் பழகுறாங்க. அமெரிக்கால இருந்து வந்திருந்தாலும் வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு கைண்டா பழகுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வெளியே ஒரு ஃபேன் பேஸே கிரியேட் ஆச்சு. இப்படியே இவங்களுக்கு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கப்போ அங்க இருக்கிற பர்சன் மூலியமா இவங்களுக்கு ஒரு நியூஸ் லீக் ஆகுது. இவ ஃபர்ஸ்ட் அமெரிக்கால வந்து ஆக்ட்ரஸா இருக்கிறன்னு சொன்னா அது எந்த துறையில தெரியுமா, இவ ஒரு பானோகிராஃபி ஆக்டரா இருக்கா அப்படின்ட்டு ஒரு நியூஸ் லீக் ஆகுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட எல்லாருமே யாரெல்லாம் அவங்க கிட்ட நல்லா பேசுனாங்களோ ஸோ அவங்க வந்து இவங்களை பின்னாடி பேசுறது, ஸோ நீ அந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணி வந்த பொண்ணா, இதையா எங்ககிட்ட மறைச்ச அப்படி இப்படின்ட்டு இவங்களை ரொம்பவே கேவலமா பேசுறாங்க. இதை பார்த்த சஞ்சய் தத் ஒரு வீக்கெண்ட் எபிசோட்ல கேட்கிறாரு. இப்போ சல்மான் கான் ஹோஸ்ட் பண்றாரு. 2011 டைம்ல சஞ்சய் தத் தான் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாரு. அவர் கேட்கிறாரு, உன்னோட ப்ரொஃபஷன் தான் என்ன, எல்லாரும் ஒரு மாதிரி சொல்றாங்க, நீயே அதை ஓப்பன் அப் ஆகி சொல்லிடுன்னு சொல்லும் போது அப்போ சனி லியோன் பஸ்ட் ஆகி எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல சனி லியோன் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நான் 10 வருஷமா ஒரு பானோகிராஃபி ஆக்டராக தான் இருந்தேன், என்னை யாரும் இந்த இதுக்கு வற்புறுத்தி அனுப்பலை, ஸோ என்னோட முடிவில் தான் நான் போனேன், இதை வச்சு நீங்கள் என்கிட்ட பேசலைன்னா எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, நான் ஒரு பானோகிராஃபி ஆக்டராக தான் இருந்தேன், அது 10 வருஷத்துக்கு முன்னே இருந்தேன், அந்த விஷயத்தை நினச்சி நான் இப்போ ரெக்ரெட் பண்ணல, ஸோ இப்போ அந்த ஃபீல்டில் இருந்து நான் மொத்தமாக வெளியே வந்துட்டேன், இதுதான் என் பாஸ்ட்டு, நான் இதை மறைக்க விரும்பலை, ஸோ இதை வச்சு நீங்கள் எனக்கு ஜட்ஜ் பண்ணிங்கன்னா எனக்கு அதை பற்றி கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் மீடியாவில் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் பிக் பாஸ் மாதிரி மிகப்பெரிய ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பாஸ்ட்டை இவ்வளோ ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. இதை சொல்லி முடித்த 3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா சனி லியோன் தான் மோஸ்ட் சர்ச்டு ஆக்டர் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 நாளைக்கு அவங்க தான் இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா பெரிய பூதாகரமாக வெடிக்குது. யூடியூப் மீடியா ஃபுல்லாகவே சனி லியோன் தான் ஹாட் டாபிக். ஸோ கலாச்சாரத்தை காப்பவர்கள்லாம் இந்தியன் மீடியாவில் அதுலேயும் பிக் பாஸ் மாதிரி ஒரு ஷோவில் வந்து ஒரு பானோகிராஃபி ஆக்டர் எப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் மேலேயும் சனி லியோன் மேலேயும் கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பெண்கள்லாம் இந்தியாவோட கலாச்சாரத்தையே கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேனலோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு முன்னாடி போயிட்டு ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணி மிகப்பெரிய பிரச்சனை பண்ணியிருக்காங்க. நார்த் இந்தியன் சைடில் நிறைய இடத்துல பரவலா. ஸோ வெளியே இவ்வளோ பிரச்சனை நடக்கும் போது உள்ளே இருந்த சனி லியோன் அந்த வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எவிக்ட் பண்ணி அனுப்பப்படுறாங்க, யாருமே ஓட்டு போடாத. ஸோ சனி லியோன் அவங்க எவிக்ட் ஆகி வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவங்க கொடுத்த பல இன்டர்வியூல அங்க இருக்கவங்க இப்போ உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்ட்டு அவங்க கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸோ எந்த மக்கள் என்னை புரிஞ்சிக்கலையோ அந்த மக்கள் கண்டிப்பா ஒரு நாள் என்னை புரிஞ்சுப்பாங்க, எந்த மக்கள் என்னை ஓட்டு போடாத வெளியே அனுப்புனாங்களோ அதே சொசைட்டி என்னை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும், அதுக்கு என்னால என்ன முடியுமோ அதை கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்வியூ கொடுத்தது 2011. இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்டு பண்ணி பார்த்தா 2024 இப்போ இவ்வளோ
ஃபேமஸாக இருக்காங்க. எவ்வளவோ யங்கஸ்ட் ஆக்ட்ரஸ் வந்தாலும் ஒரு 43 வயசு ஆகிற ஒரு ஆக்ட்ரஸை தான் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு பிடிக்கக்கூடிய ஹீரோயினாக மாறி இருக்காங்க. அவ்வளோ ஃபேமஸாக இருக்காங்க. ஸோ அவங்க நேமை அவங்க சொன்ன மாதிரியே சேஞ்ச் பண்ணியும் காட்டிட்டாங்க. இப்போ வரைக்கும் இந்த வீடியோவில் சன்னி லியோன்றவங்க பிக் பாஸ்க்குள்ளே எப்படி வந்தாங்க, அங்கேருந்து அவங்க நேம் அவ்வளோ டேமேஜ் ஆகி அவங்க பார்க்காத பிரச்சனையே இல்லை, அவங்க ஃபேஸ் பண்ணாத இஷ்யூவே இல்லை. ஸோ அதுலேருந்து அவங்க கொடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை தான் பார்த்தோம். இப்போ இவங்க பாப்புலர் அண்ட் ப்ராப்பர் ஆக்டராக இருக்காங்க. ஸோ இவங்க ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு எப்படி வந்தாங்க, இவங்க எங்கே பிறந்தாங்க, நான் இது வரைக்கும் சொன்னது இவங்க கால்வாசி ஃபேஸ் பண்ண ப்ராப்ளத்தை தான் சொன்னேன். இவங்க அதை தாண்டி எவ்வளோ நல்ல விஷயம் பண்ணாங்க, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்க்க போகிறோம். இப்படி இருக்கக்கூடிய சன்னி லியோனோட உண்மையான நேம் சன்னி லியோனா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரஞ்சித் கரூர் ஓவரா. இதுதான் இவங்களோட அப்பா அம்மா வச்ச பேர். ஸோ இவங்களது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் நேம். அதாவது காமிக் ரைட்டர்ஸ் ஆத்தர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட உண்மையான நேம் வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக ஒரு பேர் வைப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வைக்கப்பட்ட நேம் தான் சன்னி லியோன்றது. இந்த மாதிரி பிறந்த சன்னி லியோன் பார்த்தீங்கன்னா ஒரு 43 வருஷத்துக்கு முன்னே கனடாவில் பிறக்கிறாங்க. இவங்க அப்பா அம்மா 2 பேருமே பஞ்சாபியை சேர்ந்தவங்க தான். ஆனால் இவங்க போய் செட்டில் ஆன இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கனடாவில் தான் செட்டில் ஆயிருக்காங்க. இப்படி வளர்ற சன்னி லியோன் அவங்க என்னதான் கனடாவில் போய் செட்டில் ஆயிருந்தாலும் அவங்க ஒரு நார்மல் இந்தியன் குழந்தை மாதிரி தான் அங்கே போய் வளர்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க லேட்டர் பீரியடா அமெரிக்காவில் போயிட்டு அவங்க ஃபேமிலியோட செட்டில் ஆகுறாங்க. அமெரிக்காவுக்கு மூவ் ஆன சன்னி லியோனோட ப்ரொஃபஷன் என்னவா இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டையர் ஆஃபீஸர் கிட்ட வந்து டேக்ஸ் ஒர்க்கெல்லாம் பார்க்கறது, அதாவது அவரோட கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குற வேலையை பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாத இவங்க நர்சிங் கோர்ஸும் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவில் எப்படி பேரண்ட்ஸ் படிக்க வைப்பாங்க, ஃபுல் செலவு பார்த்துப்பாங்க, அந்த மாதிரி கிடையாது. ஸோ அங்கெல்லாம் அவங்க ஃப்ரீடமாக அவங்களோட படிப்பை அவங்களே பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி இவங்க ஒரு டேக்ஸ் ஆப்ரேட்டராகவும் இருக்கிறாங்க, ஒரு பக்கம் நர்சிங் படிக்கிறாங்க. அவங்க அடுத்ததாக பார்த்த பார்ட் டைம் ஜாப் தான் வந்து ஒரு ஜெர்மன் பேக்கரியில், அதாவது பிரெட்டு பன்னெல்லாம் விற்கிற ஒரு பார்ட் டைம் ஜாபும் பார்த்துட்டு இருக்காங்க. இது மூலியமா வர அவங்களோட இன்கம் அவங்களோட பேக்கெட் மணிக்காக வச்சுக்கிறாங்க. இப்படியே சைக்கிள் மாதிரி போயிட்டு இருக்க சன்னி லியோன் அவங்க வாழ்க்கையில எப்படின்னா இதுல இருந்து மேலே வரணும், அதாவது அங்க இருக்கிறவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா எப்படின்னா நம்ம இந்த பார்ட் டைம் ஜாப் இதுல இருந்து வெளியே வந்து ஒரு ரிச்சஸ்ட் மேனா மாறணும், அதை நம்ம லைஃப் ஸ்டைலா மாத்திக்கணும்ன்றது தான் அங்க முக்காவாசி பேரோட கோலா இருக்கும். இந்த மிடில் கிளாஸ் லைஃப்ல இருந்து நம்ம எப்படின்னா மேலே வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க சன்னி லியோனுக்கு அவங்களோட 19வது வயசுல வந்த ஆஃபர் தான். அது வரைக்குமே தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு போயிட்டு இருக்க சன்னி லியோனுக்கு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்கிற ஃபேமிலியில பிறந்த இவங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் வருது. அதாவது போட்டோ மேகசினுக்கு இவங்கள ஒரு மாடலா கூப்பிடுறாங்க. அப்பா அம்மா கிட்ட எப்படியோ கெஞ்சி கேட்டு சண்டை போட்டு எப்படியோ போட்டோ மேகசினுக்கு பர்மிஷனும் வாங்கிடுறாங்க. இதுல ரொம்பவே ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைச்ச ஆஃபர் தான் பானோகிராஃபி ஆக்டரா. இதுலயே இவங்க பணம் அதிகமாக வரும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் பானோகிராஃபி ஆக்டராகவும் மாறி இருக்காங்க. எப்படியாவது இந்த ஏழ்மையில இருந்து வெளியே வந்து நம்ம ரிச்சஸ்ட் பர்சனாக மாறிடணும்னு நம்ம எல்லாருமே கண்டிப்பாக சின்ன வயசுல ஒரு ரெகுலேட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருப்போம். அதாவது ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணோன்ட்டு. ஸோ அந்த மாதிரி இவங்க எடுத்த முடிவாக தான் இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு இவங்க என்ன வேணா காரணம் சொல்லியிருக்கலாம், நான் ஏழ்மையா இருக்கேன் அது இதுன்ட்டு. இவங்க எதுவுமே அதெல்லாம் சொல்லலை. எனக்கு நான் போற பார்ட் டைம் எல்லாத்தோட இதுல கொஞ்சம் பணம் அதிகமாக வர மாதிரி இருந்துச்சு, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இதுல வந்தேன்ட்டு இவங்க ஓப்பனாவே ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பேர் தான் சன்னி லியோன்றது. இந்த பேருக்கு அப்புறம் அவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆகுறாங்க. இதனால இந்தியன் கம்யூனிட்டில இருந்து வந்த ஒரு பொண்ணு அமெரிக்கால எப்படி பானோகிராஃபி ஆக்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வாழ்ற அமெரிக்கால வாழக்கூடிய இந்தியன் மக்கள் அவங்க எல்லாருக்குமே ஒரு கெட்ட பேர் வாங்கி தர செயலா தான் இதை நினைச்சிருக்காங்க. இதனால சன்னி லியோனை ஒண்ணு நீ இந்த இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியே போயிடு, இல்லாட்டி நீ இந்த நாட்டை விட்டே வெளியே போயிடு, இங்க இருக்கிற இந்தியன்ஸ் மேல ஒரு நல்ல பேரே இருக்கு, நீ அதை கெடுக்காத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த பிரச்சனை என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு மெயில் மூலியமா நிறைய பேர் மிரட்டுறாங்க, நீ இந்த மாதிரி பண்ணியிருந்தனா உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படி இப்படின்ட்டு நிறைய பேர் இவங்களை மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுக்கு யாரு என்ன சொன்னாலும் எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பண்ணுவேன்ற ஒரு எண்ணத்தோட இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியிலயும் நம்ம இருக்கக்கூடாது, நம்மள எல்லா இடத்துலயும் யூஸ் தான் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த இண்டஸ்ட்ரியை வெறுத்து போய் கொஞ்சம் நாலேஜபிளா யோசிச்ச சன்னி லியோன் இந்த பானோகிராஃபி ஃபீல்டை வந்து கிட் பண்றாங்க. இதுக்கப்புறம் இதையும் கிட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் ஆக்டிங் தான். ஸோ நம்ம இந்தியாவுக்கு போய் எப்படின்னா ஆக்ட்ரஸ் ஆயிடணும்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. அவங்க வீடியோஸை இன்டர்நெட்ல அதிகமாக பார்க்குற ஒரு கண்ட்ரினா அது இந்தியா. ஸோ நம்ம இந்தியாவுக்கு போனால் ஒரு மிகப்பெரிய ஆக்ட்ரஸ் ஆயிடலான்ட்டு அது கரெக்டாக தப்பான்ட்டு தெரியாம அவங்க இந்தியாவுக்கு வந்த இடம் தான் மும்பை. இவங்க வந்து அதே சமயத்துல தான் பிக் பாஸ் சீசன் 5 நடக்க இருந்துச்சு. எப்பயுமே நார்த் இந்தியன் பிக் பாஸ்ல அவங்க டிஆர்பிக்காக கிளாமரஸ் பர்சன் ஒருத்தவங்கள உள்ள கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி தான்
தான் சன்னி லியோனை உள்ள கொண்டு வரலான்ட்டு யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. இது எதுவுமே தெரியாத சன்னி லியோன் வந்து அமெரிக்கால தான் நம்மள ஒரு போனோகிராஃபி ஆக்டரா தெரியும். இந்தியாவில் மேஜர் மக்களுக்கு நம்ம யாருன்னு தெரியாது. இங்க இருந்து நம்ம வாழ்க்கையை புதுசா ஸ்டார்ட் பண்ணுவோம்னு முடிவெடுத்த சன்னி லியோன் பிக் பாஸுக்கு வர அக்செப்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சோடனே அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கன் இந்தியன்ஸ் பீப்புள் எல்லாருமே அவங்க கிட்ட இருந்து திரும்ப இவங்களுக்கு மெயில்ஸ்லாம் வருது. ஸோ நீ இங்க இருந்து இந்தியன்ஸ் பேரை கெடுத்தது மட்டும் இல்லாத அமெரிக்கால இருக்க இந்தியன்ஸும் இந்த மாதிரி தான்ட்டு திரும்ப பேரை கெடுக்க போறியா, நீ அங்க போவாத, உனக்கு அவ்வளவுதான் அப்படி இப்படின்னு மிரட்டி இருக்காங்க. அது எதுவுமே இவங்க ஒரு பொருட்படுத்தாது. எனக்கு என்ன தோணுதோ நான் அதை தான் பண்ணுவேன், எனக்கு ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும், நான் அதுக்கு என்னவோ கண்டிப்பா என்னால முடிஞ்சது பண்ணுவேன்ட்டு இவ்வளவு தடைகளை தாண்டி தான் அவங்க பிக் பாஸ்க்குள்ள என்ட்ரியும் கொடுக்குறாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறமா இவங்களை அமெரிக்கன் மாடல் தெரிஞ்சோன்னே எல்லாரும் நல்லா பேசுறது, இவங்க ஒரு போனோகிராஃபி ஆக்டர்னு தெரிஞ்சோன்னே இவங்களை ரொம்பவே சீப்பா ட்ரீட் பண்றது, நீ அந்த மாதிரி ஆள் தானே அப்படின்னு சொல்லி நிறைய பல வார்த்தைகளை இவங்க கேட்டு இவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களே ஓட்டு போடாத வெளியே எவிக்ட் பண்ணி அனுப்புனதுக்கு அப்புறம் மூவி சான்ஸ் தேடி போறாங்க. இவங்க அதுக்காக தான் பிக் பாஸுக்கே வந்தாங்க. அப்பவும் இவங்க மூவி சான்ஸ் தேடி போகும்போது 18+ ஓரியன்ட் கண்டென்ட்டாவே இவங்களுக்கு கொடுக்கறது. இவங்க சொல்லியிருக்காங்க, முடிஞ்ச அளவு நான் என்னோட படத்துக்காக வந்து நல்ல ரோல் கிடைச்சிருமான்னு தேடி தேடி தான் நான் என்னோட மூவியெல்லாம் செலக்ட் பண்ணேன். இந்த மாதிரிலாம் இவங்க ஆரம்ப கட்டத்தில் புலம்பி இருக்காங்க. இருந்தாலுமே இவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸையே கிரியேட் பண்ணி இவங்களுக்குன்னு ஒரு ஆட்டிடியூட், இவங்களுக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ், இவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்கி அது மூலியமா வர அமௌண்ட்டை நிறைய சேரிட்டிக்கு இவங்க அதிகமாக உதவி பண்ணியிருக்காங்க. இவங்க எவ்வளவோ குழந்தைங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கும் செலவு பண்றாங்க. அது மட்டும் இல்லாத இவங்க படம் நடிக்கிற வருமானத்துல லேக்ஸ் ஆஃப் ருபீஸை வந்து இவங்க டொனேட் பண்றாங்க. இவங்க கிட்ட ஒரு இன்டர்வியூல கேட்டிருக்காங்க, உங்களுக்கு ரொம்பவே ஹார்ட் ப்ரோக்கனான மூமெண்ட் எதுன்னு கேட்கும்போது இவங்க சொல்லியிருக்காங்க, நான் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கும்போது சொல்லியிருந்தேன், நான் ஃபர்ஸ்ட் போனோகிராஃபி ஆக்டரா இருந்தேன், இப்போ அதுல இருந்து வெளியே வந்துட்டேன்ட்டு. ஆனா அடுத்த நாள் நியூஸ் பேப்பரை பார்த்தா தான் தெரியுது, ஹெட்லைன்ல பாத்தீங்கன்னா போனோகிராஃபி ஆக்டர் சன்னி லியோன் அப்படிதான் என்னோட நேமை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இவங்க பிக் பாஸ்ல இருந்து வந்து ஒரு வருஷம் கழிச்சு கூட இவங்க ஒரு தீபாவளி செலிப்ரேட் பண்ணா கூட எந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணாலுமே போனோகிராஃபி ஆக்டர் தீபாவளி செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு தான் இவங்க நேமை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. நான் அதை மாத்தணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா அது முடியலன்ட்டு இவங்க வருத்தப்பட்டிருக்காங்க. இவங்க நிஷா கரூர் வெப்பர்னு ஒரு 21 மாசம் குழந்தைய தத்து எடுத்து வளர்த்துட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்த சோசியல் மீடியால நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா, நீ உன்னோட பிராண்ட் நேமை மாத்துறதுக்காக தான் குழந்தைங்களை தத்து எடுக்கிற மாதிரியும் சைல்டு வெல்ஃபேருக்கு உதவி பண்ற மாதிரியும் நடிக்கிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க நல்லா திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், எதுக்காக அவங்க இந்தியன் குழந்தைய தத்து எடுக்கணும். அவங்க நினைச்சா அமெரிக்கால ஒரு குழந்தைய அசால்ட்டா தத்து எடுத்துட்டு போகலாம். ஆனா இங்கே தான் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கு. மற்றபடி அவங்க சோசியல் மீடியாவில் திட்டுறது அது எல்லாமே அவங்க மேல இருக்க வெஞ்சன்ஸ் தான். நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இன்னைக்கு வரைக்கும் அவங்க கில்ட்டியா ஃபீல் பண்ற 2 விஷயம் இருக்குது, தினம் தினம் மனசு நோகிற மாதிரி 2 விஷயம் இருக்குன்ட்டு அதை தான் இதுக்கப்புறம் இந்த வீடியோல பார்க்க போறோம். நிஷா கரூர் வெப்பர் இந்த குழந்தைய அவங்க லட்டூர்ல தத்து எடுக்க போகும்போது இந்த குழந்தைய தத்து எடுத்த உடனே அவங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கு, நீங்க வாடகை தாய் மூலியமா குழந்தைய ட்ரை பண்ணிட்டீங்க, உங்களுக்கு 2 குழந்தை கன்ஃபார்ம்னு அந்த அனாத ஆசிரமத்தில் இருக்கவங்க சொல்லியிருக்காங்க, நீங்க இந்த குழந்தைய தத்து எடுக்காதீங்கன்ட்டு. அதுக்கு இவங்க சொல்லியிருக்காங்க, இல்ல இந்த குழந்தை தான் என்னோட லக்கி சாம், இந்த குழந்தை கிடைச்சதுனால தான் எனக்கு அந்த 2 குழந்தை கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு அந்த குழந்தைய தத்து எடுத்திருக்காங்க. தத்து எடுத்ததுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இவ்வளோ பிரச்சனையை தாண்டி அவங்க அடாப்ட் பண்ணதுக்கான ரீசன், அவங்க ஒரு டாக்ஸ் ஆப்ரேட்டரா இருந்திருக்காங்க, ஜெர்மன் பேக்கரியில வேலை செஞ்சிருக்காங்க, நர்சிங் படிச்சுட்டு இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் மாடலிங்ல இறங்கி அவங்க வந்த ஃபீல்டு தான் போனோகிராஃபி ஃபீல்டு. 2001 இருந்து 2008 வரைக்கும் ரொம்பவே பிஸியா இருந்துடுறாங்க. அவங்க அம்மா கூட சரியா பழகுனது இல்லை, அவங்க அம்மா கூட சரியா சாப்பிட்டது கூட இல்லை. இப்படியே இவங்க பிஸியா போயிட்டு இருக்கும்போது 2008 அவங்க அம்மா இறந்தே போயிடுறாங்க. அப்பதான் இவங்க ரியலைஸ் பண்றாங்க, நம்ம இவ்வளோ பணம் புகழ் சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம், அம்மா கூட இருக்க முடியலையே அப்படின்ட்டு. இவங்க அப்பா ரொம்பவே பாதிச்சிடுறாரு. இதனால இவங்க அப்பா இவர் ஊர்ல இருக்கும் போது இவங்க அம்மா அனுப்புன 100கணக்கான லெட்டரையே திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருந்திருக்காரு. இவங்க நம்ம அம்மாவை தான் பாத்துக்க முடியல, நம்ம அப்பாவையாவது ஒழுங்கா பாத்துக்கணும்னு நினைச்சு இவங்களுக்கு 3 வருஷத்துல கமிட்மெண்ட் எல்லாமே முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நம்ம அப்பாவை பாத்துக்கலான்ட்டு இவங்க கரியர் பின்னாடி ஓடிட்டு இருக்கும்போது 2010 அவங்க அப்பாவும் லங்ஸ் கேன்சர் வந்து இறந்துடுறாரு. இந்த 2 விஷயத்த அவங்க ஒரு இன்டர்வியூலயும் சொல்றாங்க, நான் எவ்வளவு பெரிய ஆளாகி பணம் சம்பாரிச்சாலும் எங்க அப்பா அம்மா 2 பேரையும் என்னால பாத்துக்க முடியல, இதுதான் நான் டெய்லி கில்ட்டியா ஃபீல் பண்ற 2 விஷயம். அதனாலதான் ஏதோ ஒரு ரத்தம் சொந்தம் இல்லாத ஒரு இந்தியன் குழந்தைய அவங்க அம்மாக்காக இவங்க தத்து எடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாத இவங்க பயோகிராஃபியை இவங்க எடுக்கும் போது தான், அந்த ஸ்டோரியை நரேட் பண்ணும் போது தான் அழுதுருக்காங்க. இவங்க அப்பா அம்மா கேரக்டர்ல வேற ஆள் தான் நடிக்கிறாங்க, அப்பவுமே இவங்க அழுதுருக்காங்கன்னு சொல்றாங்க.
இவ்வளோ விஷயத்தையும் தாண்டி அவங்க எங்க போனாலும் அவங்க சொல்ற ரெண்டு விஷயம், என்னோட அப்பா அம்மா ரெண்டு பேரையுமே ஒழுங்கா பாத்துக்க முடியல, என்னோட கரியர்னே நான் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அம்மாக்காக ஒரு ரத்தம் சொந்தம் இல்லாத ஒரு இந்தியன் குழந்தைய எடுத்த மாதிரி அவங்க அப்பாக்காகவும் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க கிட்ட பல கோடி சொத்து இருக்குது, அதை வச்சு இவங்க கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கு உதவி பண்றதுன்னா பண்ணலாம். ஆனா அப்படிலாம் பண்ணாம இவங்க அப்பாவுக்கு இவங்க வரைகிற பெயிண்டிங்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ இவங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போலாம் பெயிண்டிங் பண்ணி அந்த பெயிண்டிங்கை ஏலத்துல விட்டு அது மூலியமா வர காசை எடுத்துட்டு போயிட்டு இவங்க கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கு ரெகுலரா பண்றாங்க. அது மட்டும் இல்லாத இவங்க நிறைய ஸ்மோக்கிங்க்கு எதிராக ஆட்ஸ் எல்லாம் பண்றாங்க. இவங்க எங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸை மீட் பண்ண வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் சொல்றாங்க, ஒருவேளை நீங்க சிகரெட் பிடிக்கலையா நீங்க ரொம்பவே அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கேன்சரோட வழியில அவங்க அப்பா துடிச்சதை இவங்க நேர்ல பார்த்துருக்காங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட் டேனியல் இவங்க எப்படி மேரேஜ் பண்ணாங்கன்னா, 2008 அவங்க அம்மா இறந்து போறதுக்கு முன்னாடியே இவங்களை அவர் மீட் பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு பேண்ட்லயோ ஹோட்டல்லயோ பார்த்துருக்காரு. அதுல இருந்து தொடர்ச்சியா ஒரு 6 மாசம் இவங்களுக்கு நிறைய மெயில்ஸ் அனுப்பியிருக்காரு. இவங்க எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் ஒரு பொக்கே கொடுத்துருக்காரு. அங்கெல்லாம் இவங்க இம்ப்ரெஸ் ஆகல. இவங்க அம்மாவோட டெத்துல இவர் இருந்திருக்காரு. இவங்க அப்பா கூட பழகிருக்காரு. இவங்க அம்மா இறந்தப்போ இவங்க புலம்பும் போது அழுவும் போது இவர் துணையா கூட இருந்திருக்காரு. அதன் காரணமா தான் இவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. டேனியலும் அவரும் அமெரிக்கால இருந்து இவங்க மும்பைக்கு கரியருக்காக வரணும்னு சொல்லும் போதும் வந்தாரு. இவங்க ஒரு குழந்தைய தத்து எடுக்கணும்னு சொன்னோன்னா உடனே ஓகே சொல்லி ரொம்பவே சப்போர்ட்டிவாகவும் இருந்திருக்காரு. அம்மாக்காக ஒரு குழந்தைய தத்து எடுத்திருக்காங்க. அப்பாக்காக கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கு பெயிண்டிங் பண்ணி உதவி பண்றாங்க. இருந்தாலும் இவங்க இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தாலும் எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் இவங்க இன்னைக்கு வரைக்கும் குற்ற உணர்ச்சியாகவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு சொல்ற ரெண்டு விஷயம், எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரையும் என்னால பாத்துக்க முடியலன்றதுதான். இவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்க எவ்வளவு விஷயம் இருந்தாலும் இவங்க சேரிட்டிக்கு உதவி பண்றாங்க, கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கு உதவி பண்றாங்க. எவ்வளவு விஷயம் இருந்தாலும் நான் முக்கியமா இவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த இடத்துல நம்ம அவமானம் பட்டு வந்தோமோ அதே இடத்துல நம்ம திரும்ப ஜெயிச்சு காட்டணுன்றத நான் இவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். எந்த பிக் பாஸ்ல இவங்களை ஓட்டு போடாத மக்கள் வெளியே அனுப்புனாங்களோ, எவிக்ட் பண்ணி சேனல் சைட்ல அனுப்புனாங்களோ, அதே பிக் பாஸ்ல இவங்களை லாஸ்டா நடந்த இந்தி பிக் பாஸ்ல கூட பாத்தீங்கன்னா இவங்களை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டாங்க, பல தடவை கூப்பிட்டுருக்காங்க. அப்போல்லாம் சேனல் சைட்ல இவங்களோட போட்டோ இவங்களோட வீடியோவை தான் ப்ரோமோவா போட்டு அவங்களோட டிஆர்பியை ஏத்திப்பாங்க. அதே மாதிரி உங்களை கூட எவ்வளோ இடத்துல அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கலாம், இந்த மாதிரி நடந்திருக்கலாம். ஸோ அதே இடத்துல நீங்க திரும்ப ஜெயிச்சு காட்டணுன்றதை இவங்க கிட்ட இருந்து நீங்க எடுத்துப்பீங்கன்றத கண்டிப்பா நான் நம்புறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பை.